ஹோட்டலில் சாப்பிட்ற இட்லி சாம்பார் நம்ம வீட்டில் செஞ்சாக்கா இவ்வளோ ருசியாக இருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ அதோட ரகசியத்தை பார்க்கலாம். வெல்கம் டு குக் வித் எஸ்எம்எஸ். துவரம்பருப்பில் தான் செய்கிறேன். நான் 1.5 கப் துவரம்பருப்பை போட்டு நல்லா அலசி எடுத்திருக்கேன். இதில் கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. காய்கறியை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம பருப்பு நல்லா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த காய்கறியும் சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 கடை கடைஞ்சிருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருகப்பில், பெருஞ்சீரகம், மல்லியை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பாரை இதில் ஊற்றிடலாம். உள்ள சாம்பாரில் இதை ஊற்றிடுங்க. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் சுவையில். இப்போ மல்லிக்கீரை போட்டு சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.